ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேக் இட் டேஸ்டி வித் மீ. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான மஷ்ரூம் 65 செய்ய போகிறோம். மைதா மாவும் ஃபுட் கலரும் சேர்க்காம எப்படி மஷ்ரூம் 65 செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேக்கெட் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கலர் இன்னும் டார்க் ரெட்டில் வரும். கூடவே 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் ஒரு சின்ன லெமனில் பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கலந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூமை சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூம் மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா கோட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம எதுவும் தண்ணி சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டு விழுது லெமனில் இருக்கிற ஜூஸே போதும். மசாலா நல்லா கோட் ஆனதும் நம்ம இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். மஷ்ரூமை நம்ம அதிக நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. அதிக நேரம் ஊற ஊற தண்ணி விட்டு சாகி ஆகிடும். அதனால் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்குற டைம்லேயே அது நல்லா ஊறிடும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும். நம்ம கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த சரி பாதி அளவு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுக்கு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. மஷ்ரூம் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். மஷ்ரூம் மேலே ஒரு லேயர் மசாலா இந்த மாதிரி கோட்டாக இருக்கணும். இப்போ நல்லா கலந்துட்டோம். இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூமை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற மசாலாலாம் மஷ்ரூம்லேருந்து பிரியாமல் இருக்கும். மஷ்ரூம் பாருங்கள் நல்லா கோட்டாக இருக்குது. இப்போ இது நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இதை ஒன்றா எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வெளியே நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். உள்ள மஷ்ரூம் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இதில் நான் மைதா ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. ஃபுட் கலர் ஆட் பண்ணாமையே நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் கிடச்சிருக்கு. நீங்கள் தனி மிளகாய் தூளுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா ரெட் கலராக கிடச்சிருக்கும். இப்போ இது எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக மஷ்ரூம் 65 செஞ்சிட்டோம். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மஷ்ரூம் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அடிச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.